அற்புதம் செய்து எங்களை காப்பாற்றினி கிருபை இரக்கத்தினால் இன்னும் நாங்கள் வாழ்கிறோம். தொடர்படி செய்தார் நீ தொடர்படி செய்வார். வருகின்ற வருடத்திலே இருமை மலையை போலியும் வருகின்ற வருஷத்திலே இருமை மலையை போலியும் புரிய வைக்கிறவர் நம்முடைய ஆண்டவரை கர்த்தர். வருகிற நாட்களை குறித்து எங்களிடத்தில் முன்கூட்டியே நீங்க சொல்லுங்க. அப்பொழுது நீங்கள் தேவர்கள் என்று நாங்கள் சொல்லுவோம் என்ற விதத்திலே பார்க்கிறோம். யார் தேவர்கள்? தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டவர், இயேசு கிறிஸ்துவை தம்முடைய சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர், பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரனோடு கூட இணைந்து அவருடைய ரத்தத்தினால் கொல்லப்பட்டவர், பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவரோட கூட நம்மையும் பிதாவாகிய தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்படி உடன் பங்காளிகளாக கர்த்தர் நம்மை மாற்றினார். ஹல்லேலூயா. நாம் தத்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஒரிஜினல் பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்து, நாம் தத்தெடுக்கப்பட்டவர்கள் கிறிஸ்து மூலமாக தத்தெடுக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவுடனே கூட ஆளுகை செய்யும்படி, இந்த ஆளுகை கர்த்தர் நமக்கு கொடுக்கும்படி இந்த உலகத்தில் நாம் ஆளுகிற நாட்களில்
உண்மையா இருந்து அன்று நோக்கி பார்த்தீங்க. இன்னைக்கு பார்க்கறதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கு. நீங்க கட்டின உயரமான சிகரங்களா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் வேதத்தின்படி நடக்கிறவர்களா இருந்து நமக்குள்ள இருக்கிற குறைகளை கர்த்தரிடத்துல சொல்லி நான் குறையிலேன்னு சொல்லாம, ஆமா ஆண்டவரே, குறைவுள்ளவர்களாக நாங்கள் இருந்தாலும் எங்களோடு கூட இருக்கிறீர்கள், நீர் எங்களை கைவிடவில்லை ஆண்டவரே. இந்த வருஷத்தின் கடைசி நாட்கள் நாங்கள் வந்தோம், உம்மை நம்புவேன், உம்மை தான் நம்புவேன், பயப்படும் நாட்களில் உம்மை தான் நம்புவேன், உம்மையே நம்புவேன், உம்மை தான் நம்புவேன், பயப்படும் நாட்களில் உம்மை தான் நம்புவேன். இந்த வருஷம் எங்க வாயிலே எல்லாம் நம்புவேன். வருகிற வருஷம் பயத்தீரே சகாயம் செய்திடுவீர். எங்க வாயிலே எல்லாம் பார்த்துடுவீர். சகாயம் நீரே சகாயம் செய்திடுவீர். தாழ்வில் இறந்த என்னை மெல்ல மெல்ல உயர்த்தி உயர உயர உயர்த்தி வருகின்றேன். சொல்லு மெல்ல மெல்ல 2026 நீங்க மகிழ்கிறீர்கள் ஆண்டவரே. உம்மையே நம்புவேன், உம்மை தான் நம்புவேன், பயப்படும் நாட்களில் உம்மையே நம்புவேன், உம்மையே நம்புவேன், உம்மை தான் நம்புவேன், பயப்படும் நாட்களில் எங்களை நீ தாங்குகிறீர். உடைய காரியம் எங்களை பெரியவர்களாக மாற்றும். நீர் எங்கள் ரட்சகர், நீர் எங்கள் மீட்பர், நீர் எங்களுக்கு சகாயம் செய்கிற சர்வ வல்ல தேவனாய் கர்த்தராய் இருக்கிறீர். உங்களை நம்புகிறதுனாலே, உண்மை நம்புகிறதுனாலே நீ ஒன்று பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் உண்மை நம்புகிறவர்களுக்கு மிகவும் பெரிதாக இருக்கும் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர். என்னுடைய புலம்பலை சந்தோஷமாக மாற்றுகிறேன். வருகிற வருஷம் உங்கள் கிருபையால் எந்த புலம்பலை சந்தோஷமாக மாற்றுகிறேன். இந்த வருடம் உங்கள் கிருபையால் எந்த புலம்பலை சந்தோஷமாய் மாற்றுகிறேன். நிறைவாய் புட்டிந்தது
கர்த்தராகிய ஆண்டவர் என் புலம்பலை ஆனந்த சத்தமாய் மாற்றுவார். மனசுல புலம்பிட்டு இருந்தேன், இந்த பிரச்சனை இருக்காண்டவர், இந்த கஷ்டம் இருக்காண்டவர், இந்த குழப்பம் இருக்காண்டவர், ஜனங்களால் படுகிற வேதனை ஆண்டவர், ஜனங்கள் பேசுகிற வார்த்தையை குற்றப்படுத்துகிறது, அந்த மாதிரி கஷ்டங்கள் ஏனோ யோசித்து நான் மனசுல இது நடக்கும் அது நடக்கும், இதுவே நடக்காம இருந்த நாட்கள், என் புலம்பல நாட்கள், எனக்கு அது நடக்கல இது நடக்கல. இந்த 2025ஓட என் புலம்பல் முடிந்தது. 2026 நான் மகிழ்ச்சியாய் மாறுவேன். எனக்கு மகிழ்ச்சி உண்டாகும்படி எந்த புலம்பலை எந்த புலம்பலை மகிழ்ச்சியாய் மாற்றுவேன். வருகின்ற வருஷமும் உங்க கிருபையால் இந்த புலம்பலை மகிழ்ச்சியாய் மாற்றுவேன். வருகிற வருஷம் நான் என்ன சொல்றேன், எப்படி என்று எனக்கு புரியவில்லை. நீங்க சொன்னீரே அதை நீ செய்வீரே. எனக்கு புரியாது எப்படி இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் சாத்தியமா, இதெல்லாம் முடியுமா, என்னுடைய வாழ்க்கையில் இது நடக்குமா, என் குடும்பத்தில் இது நடக்குமா, என் வீட்டில் இது நடக்குமா, என்னுடைய பிரச்சனை மாறுமா, என்னுடைய துக்கம் மகிழ்ச்சியா மாறுமா, எனக்கு ஒரு முடிவு இருக்கா, நான் செஞ்ச ஒருவேளை நம்முடைய குற்ற உணர்வு கூட நம்மை கீழே தள்ளி இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றார், மகனே மகளே, ஒரு புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ண வல்லவராய் இருக்கிற தேவனாய் கர்த்தராகிய நான் சொன்னதை நீ மாத்திரல்ல உன்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் பார்க்கும்படி நான் செய்வேன் என்று கர்த்தருடைய பார்த்து சொல்லுவேன். நீ வேதனையோட கூப்பிட்டாய், நீ கதறதோட இருந்தாய், உனக்கே இது நடக்குமா நடக்காதான்னு சொல்லி ரொம்ப சோர்ந்து போயிருந்த. சோர்ந்து போன நம்ம உற்சாகமாய் மாற்றவே ஆவியானவர் இங்கே வந்தாரே. சோர்ந்து போன நம்ம உற்சாகமாய் மாற்றவே ஆவியானவர் இங்கே வந்தாரே. ஹல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வருடம் 2026 சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உன் வீட்டுல குடி இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உன் குடும்பத்துல குடி இருக்கும். ஒருவர் உங்களோட குடியிருப்பாரு, அவருடைய பேர் பரிசுத்த ஆவியானவர், அவருடைய பேர் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் செழிப்பும் கர்த்தரோட கொண்டு பண்ணுவார். நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் முடியுமா முடியாதா, இது எனக்கு நடக்குமா, இது எனக்கு கைக்குடி வருமா என்று யோசித்த உடனே கர்த்தரோட பார்த்து சொல்றாரு, உன் நேரம் வந்தது, நான் உன்னிடத்துல அனுகிரகமாய் இருக்க வேண்டிய நேரம் வந்தது, உனக்கு அனுகிரகம் பண்ணுகிற நேரம். The favor of the Lord. இங்கிலீஷ்ல அருமையா கர்த்தருடைய favor நான் தமிழ்ல எனக்கு புரிய வைக்க தெரியல. ஆண்டவருடைய favor சொன்னா சகாயம். சகாயம் என்கிறவர் சகாயம் பண்ணுகிற நேரம். The favor of God. இந்த 2026 உம்மைதான் நம்புவேன், உங்களை நம்புவேன். வயசு நாட்கள் எல்லாம் மறைந்து விட்டது, உம்மையை நம்பினேன், உம்மைதான் நம்பினேன். வயசு நாட்கள் எல்லாம் மறைந்து விட்டது, உலகில் சத்தம் மறைந்து விட்டது, உற்சாகத்தின் சத்தமும் செழிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் என்னுடைய வீட்டிலே கேட்கும். அதற்கு விரோதமாக கிரியை செய்கிற பொல்லாத ஆவியின் சேனைகளை நாங்கள் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முறியடித்து நிர்மூலமாக்கி அப்புறப்படுத்துகிறோம். சொன்னதை செய்து முடிக்கிற சர்வவல்ல தேவன் இந்த நாளிலே கர்த்தராகிய தேவனே ஆவியானவர் நம்மை பார்த்து பேசுகிறார். மகளே புலம்பலை ஆனந்த சத்தமாய் மாற்றி உனக்கு என்னெல்லாம் வேணும்னு ஆசைப்படுறீங்க
அதெல்லாம் கர்த்தர் உன் வாழ்க்கையில் நிறைவேற்றுகிற நேரம். உனக்காக கையெழுத்து உனக்கு சாங்ஷன் பண்ணி கர்த்தர் உனக்கு கொடுக்க போறது எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு கொடுப்பார். ஒன்றத்தில் நீ குறைபட்டு போவதில்லை. எல்லாவற்றிலும் நிறைவான ஆசீர்வாதத்தில் நீ இருக்கும்படி கர்த்தர் உன்னை தொடுவார். கர்த்தருடைய கரம் உன் மேல் அமரும். நீயோ நாட்கள் முடிந்து போகும். நாட்கள் முடிந்து போகும். கஷ்டத்து நாட்கள் முடிந்து போகும். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென்.